ஹலோ ஆல், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா இன்ஹெரிட்டன்ஸ். ஹூப்ஸ் கான்செப்ட், அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டமில் ரொம்ப முக்கியமான டாபிக் தான் இந்த இன்ஹெரிட்டன்ஸ். ஒரு கிளாஸ்ல இருந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸை இன்னொரு கிளாஸுக்கு வாங்குறது தாங்க இன்ஹெரிட்டன்ஸ். நான் தனியாலாம் கோடு எழுத மாட்டேன். உங்ககிட்ட இருக்கிற கோடை எனக்கு கொடு, ஸோ தட் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். யார்கிட்ட இருந்து வாங்குறோமோ அதை நம்ம பேரண்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். யார் வாங்கிக்கிறாங்களோ அதை நம்ம சைல்டு கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஆல்டர்னேட்டிவ்லி சூப்பர் கிளாஸ்ன்னு சொல்லலாம், சைல்டு கிளாஸை சப் கிளாஸ்ன்னு சொல்லலாம். இதை நான் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். அப்பா அவன் வந்து ஆப்பிள் ஜூஸை மேக் பண்ணி செல் பண்ணுறாரு. பையன் வந்து அவனோட பிராண்டில் ஆரஞ்சு ஜூஸை மேக் பண்ணி செல் பண்ணுறான். இப்போ இங்கே தான் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் வருது. அப்பா இங்கே பேரண்ட்ன்றதுனால அவரோட ஆப்பிள் ஜூஸ் பிஸ்னஸை பையன்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. என்னோட ப்ராடக்ட்ஸை நீ தனியாலாம் மேனுஃபேக்சர் பண்ண தேவையில்ல, உன்னோட ஆரஞ்சு ஜூஸ் நீ விற்கும்போது என்கிட்டேருந்து நீ வாங்கி உன் லேபிள் விற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஆப்பிள் ஜூஸும் இவங்கிட்டேருந்து வாங்குற மாதிரி தெரியும், ஆரஞ்சு ஜூஸும் பையன்கிட்டேருந்து வாங்குற மாதிரி தெரியும். இப்போது ஒரு பேக்கேஜ்குள்ளே ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸோட நேம் வந்து கார், சரியா? இப்போது இதை தான் நம்ம பேரண்ட் கிளாஸ் ஆர் சூப்பர் கிளாஸாக எடுத்துக்க போகிறோம். இதுக்குள்ளே என்ன கான்செப்ட்னா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் ஒரு காரோட பேசிக் டீட்டெயில்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், 2 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். டோட்டல் வீல்ஸ் ஈக்குவல் டு 4. இந்த சீட் பெல்ட் அவைலபிள் வந்து ட்ரூ. 2 மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஸ்டாட்டிக் மெத்தட், ஒன்று வந்து நான் ஸ்டாட்டிக் மெத்தட், அதாவது இன்ஸ்டன்ஸ் மெத்தட். இந்த நான் ஸ்டாட்டிக் மெத்தடில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னா, காரோட பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குங்க. எவ்ரி ஒன் ஷுட் வேர் சீட் பெல்ட், லைசன்ஸ் மஸ்ட் ஃபார் டிரைவர், ஷுட் நாட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். ஸ்டாட்டிக் மெத்தடில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னா, மேண்டேட்ரி இன்சூரன்ஸ் என்ன அப்படின்றத டிஸ்பிளே பண்ணணும். அதை வந்து நான் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்னு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ காரை பற்றின ஒரு பேசிக் டீட்டெயில்ஸை ஸ்டோர் பண்ணுற கிளாஸ் தான் இது. ஃபைன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதே அட்வான்ஸ் பேக்கேஜ்குள்ளே இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த கிளாஸோட நேம் வந்து ஃபோர்டு. இப்போ ஃபோர்டுன்னு ஒரு கிளாஸை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், ரைட்டு. இதுக்குள்ளே நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ண போகிறேன். என்னன்னா, லிஸ்ட் ஆஃப் ஃபோர்ட் கார் மாடல்ஸ், சரியா? கெட் கார் மாடல்ஸ்னே வச்சுப்போம் சிம்பிளா. ஸோ இதுக்குள்ளே என்ன கார் மாடல்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம்? ஃபோர்டோட கார் கம்பெனியோட கார் மாடல்ஸ் மட்டும்தான். ஏன்னா கிளாஸோட நேம் ஃபோர்டு. ஒரு எக்ஸாம்பிளுக்காக 3 கார் மாடலை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதையே ப்ராப்பராக நம்ம பிரிண்ட் பண்ணிடுவோம். Endeavor, Aspire, Ford Escort. இப்போது அட்வான்ஸ்ன்ற பேக்கேஜ்குள்ளே நான் இன்னொரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ண போகிறேன், வெஹிக்கல்னு சொல்லிட்டு. மொத்தம் நம்ம 3 கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து கார், அதுக்குள்ளே காருக்கு உண்டான பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பர்டிகுலராக ஒரு கார் கம்பெனியோட கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே அந்த கம்பெனியோட கார் மாடல்ஸ் இருக்குது. ஃபைனலாக வெஹிக்கல்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே ஒரு மெயின் மெத்தட் இருக்குது. இப்போது எனக்கு ஃபோர்டு அப்படின்ற கிளாஸோட கார் மாடல்ஸை கெட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? அந்த ஃபோர்டுன்ற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணும். ஃபோர்டு F1 ஈக்குவல் டு நியூ ஃபோர்டு F1 டாட் கெட் கார் மாடல்ஸ் அப்படின்ற மெத்தடை நான் கால் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா? ஃபோர்ட் கார் மாடல்ஸ்னு சொல்லிட்டு என்டேவர், ஆஸ்பயர், ஃபோர்ட் எஸ்காட் இது எல்லாமே பிரிண்ட் ஆகுது. இதுதான் நம்ம இன்ஹெரிட்டன்ஸை பயன்படுத்த போகிறோம். ஏன்னா ஃபோர்டுன்ற கிளாஸோட ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி கஸ்டமர் வந்து கார் மாடல்ஸ் எல்லாம் பார்க்குறாங்கல்ல. அடிஷ்னலாக கார் வீல டோட்டல் கவுண்ட்டு, காரோட பேசிக் கைட்லைன்ஸ் அண்ட் ரூல்ஸு, மேண்டேட்ரி இன்சூரன்ஸ், இந்த டீட்டெயில்ஸ்லாமும் கஸ்டமர் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்? தேவையில்லாமல் திரும்பவும் ஃபோர்டுன்ற கிளாஸுக்குள்ளே இந்த டீட்டெயில்ஸ் தான் நம்ம கோட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த காருன்ற கிளாஸையே நம்ம பேரண்ட்டாக எடுத்துக்கிட்டு இதோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோர்டுன்ற கிளாஸ்க்குள்ளே திரும்பவும் அந்த கோடை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இதை தான் நம்ம என்ன சொல்லியிருப்போம்? இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லியிருப்போம். இப்போது இதை நம்ம சைல்டு கிளாஸாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு காருன்ற பேரண்ட் கிளாஸ்ல இருந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸை வாங்கிடலாம்
அதுக்கு ரூல் என்னன்னா, பப்ளிக் கிளாஸ் நேம் எழுதுனதுக்கு அப்புறமா எக்ஸ்டென்ஸ்னு ஒரு கீவேர்டை பயன்படுத்தணும். எக்ஸ்டென்ஸ்க்கு அப்புறம் எந்த கிளாஸ் நம்ம பேரண்ட் கிளாஸோ அந்த கிளாஸ் நேமை போடணும். ஸோ இங்கே கார் தான் நம்மளோட பேரண்ட் கிளாஸ். இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா? கார் கிளாஸோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் ஆட்டோமேட்டிக்காக ஃபோர்த் கிளாஸ்க்குள்ளே இன்ஹெரிட் ஆயிடுச்சு. இதன் விளைவாக நம்ம வெஹிக்கிள் டாட் ஜாவா ப்ரோக்ராமில் போயிட்டு F1 டாட் கெட் கைட்லைன்ஸ் ரூல்ஸ் அப்படின்றத நம்ம கால் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஃபோர்டு கார் மாடல்ஸ் என்னென்னலாம் பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ரூல்ஸும் பிரிண்ட் ஆகுது. ஃபோர்டுன்ற ஆப்ஜெக்ட் மூலமாகவே நம்மளால் கார் கிளாஸுக்குள்ளே இருக்கிற எல்லா மெத்தட்ஸ் வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் அக்சஸ் பண்ண முடியுது. நம்ம இத்தனைக்கும் ஃபோர்டுக்குள்ளே எந்த ஒரு கோடுமே நம்ம எழுதவே இல்லை. அடுத்தது வேறு என்னென்னலாம் கார் கிளாஸ்க்குள்ளே இருக்கோ அது எல்லாமே நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். இப்போ இந்த டோட்டல் வீல்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்குல்ல, இதையும் நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். எல்லாமே F1 அப்படின்ற ஆப்ஜெக்ட் மூலமாகவே நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். தனியாக காரோட கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ டோட்டல் வீல்ஸ், அதுக்கப்புறம் சீட் பெல்ட் அவைலபிள், இதோட ஸ்டேட்டஸையும் நம்மளால் பார்க்க முடியும். ஒன் டாட் சீட் பெல்ட் அவைலபிள், இந்த வேரியபிள் வேல்யூ பிரிண்ட் பண்ண போகிறோம். வீல் கவுண்ட் பிரிண்ட் ஆயிருக்கு, சீட் அவைலபிலிட்டி ஸ்டேட்டஸும் பிரிண்ட் ஆயிருக்கு. இது எல்லாமே நான் ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ், அதாவது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், இன்ஸ்டன்ஸ் மெத்தட், இதெல்லாம் நம்ம ஆப்ஜெக்ட் மூலமாக அக்சஸ் பண்ணோம். பட் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ கிளாஸ் நேம் வச்சு தான் நம்ம ஸ்டாட்டிக் மெத்தட் கால் பண்ணோம். பட் கார் டாட்னு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுவுமே ஃபோர்ட் டாட் அப்படின்னு கொடுத்து ஃபோர்டோட கிளாஸுக்குள்ளே இருக்கிறதாவே கருதிக்கிட்டு நீங்கள் கால் பண்ணலாம். பார்த்தீங்களா, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ், இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இன்ஹெரிட்டன்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம மெயினாக கவர் பண்ணுற இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இது 3 தான்: சிங்கிள், மல்டி லெவல், மல்டிபிள். ஓகேவா? இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்தது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸுக்கு டிரைவ் ஆகுது ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம். இன்னொரு வீடியோவில் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் டாபிக்ஸை கவர் பண்ணுவோம்.